எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் கதையோட எபிசோடு 54. இதில் என்னன்னா, இவர் திரும்பி போயிடுறார், தர்மர் திரும்பி போயிடுறார், இவர் கிருஷ்ணன் திரும்பி போயிடுறார், துவாரகைக்கு சுபத்திரையை கூப்பிட்டு போயிடுறார். எல்லாரும் அவ நாட்டுக்கு போயிடுறா இல்லையா, அதை சொன்னேன் இல்லையா. அதோடு முடிஞ்சிட்டு இவளோட ஆரம்ப காலம், வனவாசத்தில் ஆரம்ப காலம். இந்த வனவாசத்தில் இவ இருந்துட்டுருக்கா. இந்த வனவாசத்தில் இருக்கும்போது இவர் தர்மர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறார். நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், அது மாதிரி ஆயிடுச்சு. பீமன் வேற அடிக்கடி சொல்ல ஆரம்பிச்சிட்டான், அதை ஒரு நாள் தான் இது மாதிரி ஆச்சு, அது மாதிரி தான் ஆச்சு, கண்டபடி உனக்கு இப்போ நான் ஆளவே தெரியல, உனக்கு இதெல்லாம் தெரியல, உனக்கு நீ அனாவசியமாக எங்களை வந்து கொண்டு போய் மாட்டி விட்ட அப்படின்னு பயங்கரமாக திட்டுவார். அதனால நான் வந்து ரொம்ப இவரை தர்மரை வந்து ரொம்ப மோசமாக பேசுவான் இவன் பீமன். இந்த தர்மருக்கு தனியாக உட்காந்துருப்பார். அவருக்கு உள்ளுக்குள்ளே உறுத்தும், ரொம்ப உறுத்தும் போது என்ன பண்ணுறார், இவளோட ஆசிரமத்துக்கு இவளை தேடிட்டு அந்த ரிஷி வர ஒருத்தர், பிரகத்வசுன்னு ஒரு ரிஷி. இந்த பிரகத்வசுன்ற ரிஷி இப்போ அவளோட ஆசிரமத்துக்கு வரார். வரும்போது அவர்கிட்ட தர்மர் எல்லாம் சொல்கிறார். அவருக்கெல்லாம் பாத பூஜை பண்ணி அவருக்கெல்லாம் பண்ணி அவருக்கெல்லாம் சாதாரணமாக ரிஷிகள்லாம் ஆசிரமத்துக்கு வந்து அதெல்லாம் பண்ணுவாள். அங்கே 4 நாள் இருப்பா. ரிஷிகள் இருந்துட்டு இப்போ மாதிரி எல்லாம் வந்துட்டு உடனே 1 மணி நேரத்தை ஓடுறது, முன்னாடியே சொல்லிட்டு வர்றது, அதெல்லாம் இப்போ தான். முன்னாடியே சொல்லி ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரக்கூடாதான்னு தெரியுமா உங்களுக்கு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ காலம் மாறி போச்சு. அவாவா எங்கேயோ வழி வேலையாக போயிடுறா. அதெல்லாம் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. திடீர்னு வருவா, வந்து பார்த்துட்டே வந்த உடனே வரும்போது எப்படி இருக்கா என்ன இருக்குன்னு கேட்டு உள்ளே எல்லாம் பார்ப்பா. வந்து என்ன இருக்கு, என்ன பண்ணியிருக்கா, என்ன வச்சிருக்காருன்னு எல்லாத்தையும் உரிமையோடு எடுத்து பார்ப்பா. இல்லை பொருள் எல்லாம் அது மாதிரிலாம் அந்த காலத்தில் சொந்தக்காரன் வந்தவா அப்படி இருந்தா. அது மாதிரி இவர் அந்த பிரகத்வசு முனிவர் வர. பிரகத்வசு முனிவர் வந்து தர்மர்கிட்ட பேசுறீங்க. தர்மர் எல்லா இதையெல்லாம் சொல்றாரு, அவரோட கஷ்டங்களை எல்லாம் சொல்றாரு. நான் வந்து இது மாதிரிலாம் ஆயிடுத்து, எனக்கு இப்படி எல்லாம் ஆயிடுத்து, என்னை வந்து பீமன் வேற இவ்வளவு கேள்வி எல்லாம் கேட்கறான். நான் இது மாதிரி அனாவசியமா என்னோட தேவையில்லாத நான் சூதாடி என்னோட ராஜ்யத்தையே இழந்துட்டேன் அப்படின்னு. ராஜ்யத்தை இழந்துட்டா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என்ன மாதிரி கஷ்டப்படுறவாளே இருக்க மாட்டா உலகத்துல, யாருக்கும் இந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு. அப்ப அவர் சொல்லுவார், நீ வருத்தப்படவே படாத, உனக்கு நிச்சயம் இதுக்கெல்லாம் பலன் உண்டு. நீ வந்து மறுபடியும் மீண்டும் அரசனா ஆவே, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு, நீ உன்னோட கதையை சொல்றியே, உன்னை விட மோசமான ஒருத்தர், உன்னை விட இந்த சூதாட்டத்தால் கெட்டு போனவர் இன்னொருத்தர் இருக்கார், அவரோட கதையை சொல்றேன் கேளு. உங்க வம்சத்துக்காரர் தான், நலன்னு பேரு அப்படின்னு சொல்றார். நலனோட கதையை சொல்றார். நலனோட கதை என்னன்னா, ஆகுகன்னு 2 பேர், ஒரு தம்பதியர், வேடகுலத்தை சேர்ந்த மாவா. வேடகுலத்தை சேர்ந்த தம்பதிகள் ஒரு காட்டில் இருக்கும்போது அந்த பக்கத்தில் ஒரு ரிஷி வரார். அந்த ஒரு முனிவர் வந்து அவள் வீட்டில் வந்து ராத்திரி இருட்டி போச்சு, போகிறதுக்கு வழி இல்லை. அதனால இவளோட குடிசையில் வந்து கேட்குறாரு, நான் இங்கே ஒரு நாள் தங்கி இருந்துட்டு போகிறேன். இந்த வேடுவர் குடிசையில் கேட்பார், நான் ஒரு நாள் தங்கி இருந்துட்டு போகிறேன், இது மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு வந்துட்டு இருட்டி போயிட்டு ஒன்றும் தெரியல அப்படின்றார். அவரை வந்து எப்படி காப்பாற்றணும். முனிவர் நம்ம கிட்ட வந்து கேட்டார். நீ என்ன பண்ணுவா, வீட்டுக்குள்ளே தங்க வச்சுப்பா. வீட்டுக்குள்ளே தங்க வச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ளே 2 பேர் தான் படுக்க முடியும், இன்னொரு ஆள் படுக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவா, இவர் வந்து அந்த அந்த ஆகுகன் என்ன பண்ணுவான், ஆகுவையும் இந்த முனிவரையும் வீட்டுக்குள்ளே படுக்க வச்சுட்டு இவன் வந்து வெளியில் படுத்துட்டு இருப்பான். வீட்டு வாசலில் படுத்துட்டு இருப்பான். எல்லாம் ராத்திரி போயிடுறது. காத்தால எழுது பார்த்தா, காத்தால இந்த வெளியில் படுத்திருந்தா இல்லையா ஆகுகன், அவனை ஒரு மிருகம் கொண்டு இருக்கும், காட்டு மிருகம் கொண்டு அவன் செத்து போய் கிடப்பான் வாசல்ல. கடிச்சிருக்கும், அந்த குதறிடுறது அதெல்லாம் இருக்கும், அடையாளம்லாம் இருக்கும். காட்டு மிருகம் கட்டி செத்து போச்சுட்டோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பொழுது விடிந்து பார்க்குறா. இந்த ஆகுயி வந்து என்ன பண்ணுறா, தன்னோட புருஷன் இல்லாத நான் வாழ முடியாதுன்ட்டு என்ன பண்ணிட்டா, மூச்சை அடக்கியே நின்ன இடத்துலயே, அதெல்லாம் எவ்வளோ சாதாரண விஷயமா பாருங்க, மூச்சை அடக்கி மூச்சு விடாமல் அப்படியே மூச்சை நிறுத்தியே பிராணனை விட்டுறான். அது வந்து முடியுமா? அது அவ்வளோ சாதாரண விஷயமா? அது முதல்ல முடியுமா? சாதாரண விஷயம்ன்றதே விட முடியுமா? மூச்சை அடக்க முடியுமா? கொஞ்ச நேரம் நம்ம மூச்சை இழுத்து பாருங்க, கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் தானாக உங்களுக்கு அனிச்சை செயலாக மூச்சு வெளியில் வரும், மூச்சு விடுற மாதிரி ஆகிடும். உங்களால் விட முடியாத போனாதான். ஆனால் நீங்கள் பிரயத்தனப்பட்டு மூச்சை நிறுத்துறதுலாம் முடியாது. ஆனால் அவர் நிறுத்தியிருக்கா, அது மாதிரி மூச்சை நிறுத்தி அவர் செத்து போயிடா. அவர் செத்து போன உடனே இவருக்கு அதை பார்த்து இந்த முனிவருக்கு ரொம்ப இதுவாகிடுறது. இந்த மாதிரி ஆகிட்டு அவர் பண்ணுற, அவர் அக்னியில் பாய்ச்சிடுறாரு. அவரும் நம்மளால தானே இவ்வளோ பெரிய ஒரு சங்கடம் வந்தது இவாளுக்கு.
நமக்கு இடம் கொடுக்க போய் கடைசியில் அவன் வெளியில் படுத்துட்டு அவன் உயிரையும் விட்டான். அவன் செத்து போயிட்டான்னு உடனே இவன் நான் இனிமேல் நான் இருந்து என்ன பண்ண போறேன்ட்டு இவன் வந்து மூச்சு அடக்கியே செத்து போயிட்டா. இதில் நான் என்ன நான்லாம் துரும்பு, நான் இனிமேல் நான் உயிரோடு இருக்கணுமா அப்படின்னு கேட்டு ஒரு அக்னி வழக்கு சொல்லிட்டு அக்னியில் பாய்ச்சி செத்து போயிடுறாரு அவரும். அந்த முனிவர் செத்து போன உடனே இவளோட இதுதான் இதோட அடுத்த பிறகுதான் இந்த ஆவுகன் வந்து நடந்த நாட்டு மன்னனா பிறகுறான், நலனா பிறகுறான். நடந்த நாட்டு மன்னன் நலனா பிறகுறான். ஆவுகி வந்து விதர்ப்ப நாட்டு இளவரசி. விதர்ப்ப நாட்டு இளவரசியா வீமன் ஒரு ராஜா, விதர்ப்ப நாட்டு ராஜா. அவளுக்கு பொண்ணா பிறகுறான் தமயந்தி. தமயந்தின்ற பேர்ல பிறகுறான். தமயந்தின்ற பேர்ல பிறந்துருந்தா இந்த முனிவர் செத்து போனாரு. இந்த முனிவர் வந்து அவர் அன்னப்பறவையா பிறக்கிறார். அன்னப்பறவையா பிறந்து குளிச்சுட்டு இருக்கும்போது இந்த தமயந்தி இதுல குளத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது, அள்ளி குளத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது இந்த இந்த அன்னப்பறவை கிட்ட வரும். அன்னப்பறவை கிட்ட வந்து பேசும்போது கிட்ட வந்து அவங்ககிட்ட பேசும். அப்ப எல்லாம் மிருகங்கள்கிட்ட பட்சிகள்கிட்ட பேசுற பழக்கம்லாம் உண்டு. அவங்ககிட்ட பேசும். தமயந்தி உன்னுடைய முதல் பிரிவை நினைச்சு பாரு, நீ தான் ஆகுவி. ஆகுகன் அங்க உனக்காக இருக்கான், பிறந்திருக்கான். அவன் வந்து நிடந்த நாட்டில் பிறந்திருக்கான். நிடந்த நாட்டு இளவரசனா இருக்கான். நலன்னு பேரு, நலன்ன பேர்ல பிறந்திருக்கான். அவன் உனக்கு வந்து நீ வந்து அவனுடைய மனைவியா போன ஜென்மத்தில் இருந்த அப்படின்னு சொல்லி இவாளுக்குள்ள வந்து ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனை உண்டு பண்ணிட்டுவார் இவர். கனெக்ட் பண்ண, ஏன்னா இவரால் தான் அவள் பிரிஞ்சா அதை மனசில் வச்சுட்டு இவர் வந்து அவளோட போன ஜென்மத்தை ஞாபகப்படுத்தி இவர்கிட்ட சொல்லி, அதே மாதிரி அங்கே இது போய் இந்த அன்னப்பறவை போய் நலன்கிட்ட சொல்லி நலன்கிட்டே வருது பண்ணி 2 பேருக்கும் ஒரு லவ்வை உருவாக்கிடுவான். உருவாக்கினவுடனே என்ன பண்ணுவா, இவன் வந்து ராஜா அந்த விதர்ப்ப நாட்டு வசம் இவன் இருக்கானே இந்த தமயந்தி ஒரே பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்பார். கேட்கும்போது அவன் என்ன பண்ணுவா, சுயமரம் ஏற்பாடு பண்ணுவா. சுயமரம் ஏற்பாடு பண்ணும்போது அந்த சுயமரத்துக்கு நலனும் வந்திருப்பான். இந்த தமயந்தியோட பேரழைகளை மயங்கின இந்திரனும் யமனும் என்ன பண்ணுவா, அவ வந்து நலன் மாதிரியே வேஷம் போட்டு வந்திருப்பா கூட. நலன் கூடிய அந்த எல்லா நாட்டு ராஜாக்கள் இருக்கிறாள். விதர்ப்ப நாட்டு ராஜா வருவான். விதர்ப்ப நாட்டு ராஜா அந்த இதுக்கு வந்து வருவான். விதர்ப்ப நாட்டிலேருந்து அயோத்தியிலேருந்து இவன் என்ன பண்ணிடுறான், இந்த நலன் என்ன பண்ணுறான், இவன் தமயந்தியை கல்யாணம் பண்ணிக்கிறான். அங்கே வந்து மாலையிடுறா. 2 பேரும் வந்துருக்கிறா. நிற்கும்போது நலன் இருக்கிறான். நலனுடைய கண்ணு இமைகளை இமைக்கிறத பார்த்துட்டு தமயந்தி என்ன பண்ணிடுறா, நலனை ஒரிஜினல் நலனை கண்டுபிடிச்சி அவனுக்கு மாலையிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறான். இவன் 2 பேரும் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கா. வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நலனுக்கு சேர நாட்டு சனி பிடிக்கிற காலம் வருது. நலன் வந்து சனியை பிடிக்கிறதுக்கு டைம் பார்த்துட்டே இருப்பான். இருக்கும்போது ஒரு தடவை நலன் வந்து அதுக்காக தான் இப்பயும் வீட்டில் வந்தால் வீட்டுக்கு உள்ளே வரும்போதோ வெளியில் போகும்போதோ சாப்பிட்ட உடனேயோ காலை நின்று அலம்பணுன்னுவா. பார்த்துருக்கீங்களா? காலை அலம்பிட்டு உள்ளே போகணும். ஒரு தடவை நலன் காலை பின்பக்கத்து காலை அலம்புறான். பின்பக்கத்து காலில் தண்ணி படாத உள்ளே போயிடறான். அதையே ஒரு குற்றமாக வச்சுட்டு நலன் உள்ளே பூந்துடுறான். நலன் உள்ள நலன் உள்ள சனீஸ்வரன் பூந்துருக்காரு. சனீஸ்வரன் பூந்தோடனே சனீஸ்வரன் அவரோட வேலையை காட்டுறாரு. முதல்ல என்னன்னா, அவரோட தம்பி ஒருத்தர் இருந்தார், நலனுடைய தம்பி புஷ்கரன். அவரும் நிடத நாட்டு மன்னன் தான். நிடத நாட்டு மன்னனோட பிள்ளை, அவரது 2வது பிள்ளை புஷ்கரன். இவன் என்ன பண்ணுறான், இவன் எப்போ நம்ம அண்ணாவை இது பண்ணிட்டு நம்ம அந்த ஆட்சியை பிடிச்சிக்கணும்னு ரொம்ப தீராத முயற்சி எடுத்துகிட்டே இருப்பான் பல விதங்களில். அதெல்லாம் நடக்காது. கடைசியில் ஒரு நாள் என்ன பண்ணுவான், தம்பியை வந்து தன்னுடைய அண்ணனை சூதாட்டம் ஆடுறதுக்கு கூப்பிடுவான். இந்த பகடை ஆடுறதுக்கு கூப்பிடுவான். தருமரை போலவே பகடை ஆடின இன்னொரு ராஜா ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் உங்களுக்கு அநேகமாக யாரும் சொல்ல மாட்டா, தெரியவும் தெரியாது. இந்த பகடை ஆட கூப்பிடுறான் நலனை பகடை ஆட கூப்பிட்ட உடனே புஷ்கரன்னு பேர் அவன் பேர். அந்த அவரோட தம்பி பேர் புஷ்கரன்னு பேர். புஷ்கரன் என்ன பண்ணுறான், சூதாட கூப்பிட்றான். சூதாட கூப்பிட்ட உடனே எந்த ராஜாவும் சூதாடுறதுக்கு ஒரு ராஜாவை இன்னொருத்தர் கூப்பிட்டாள்னா வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. போகணும், போய் ஆடணும். அது வந்து மரபு, ராஜாக்கள்ல எழுதப்படாத மரபு. ஒரு விளையாட்டுக்கு போட்டிக்குன்னு ஒருத்தர் கூப்பிட்டாள்னா போகணும். அது மாதிரி போட்டின்றது தானே இது போட்டி மாதிரி தான். இந்த சூதாட்டத்தில் பகடையில் போயிடுறான். பகடையில் போன உடனே சனீஸ்வரன் உள்ளே இருக்கிறதுனால நலன் நினச்சது எதுவுமே நடக்கலை. எல்லாத்துலேயும் தோற்று போயிடுறான். நலன் தோற்ற உடனே கடைசியில் நலனோட எல்லாத்தையும் பிடிங்கிடுறான். அந்த புஷ்கரன் பிடிங்கிடுறான். பிடிங்கிட்டு நாட்டை விட்டு துரத்தி விட்டுறான். இவர் என்ன பண்ணுறான், சரி தன்னோட நாட்டை தன்னோட குழந்தைகளை எல்லாம் கூட்டுட்டு காட்டுக்கு வந்துடுறார். அதான் ஒரு இது இப்போ காட்டுக்கு வந்து
தான் வந்துடுறா, தன்னோட தமையந்தி கூட்டுதா, அதுக்குள்ளேயே அவளுக்கு 2 குழந்தை பிறந்துடுறது. இந்திரசேனின்னு 2 பசங்க, 2 பசங்க பிறந்துடுறது. 2 பசங்களையும் கூப்பிட்டு காட்டுக்கு வந்துடுறாரு. காட்டுக்கு வந்தோடனே காட்டில் இவர் உட்காந்துருக்கும்போது நம்ம எப்படி காட்டில் இவாளையும் வச்சுட்டு இருக்க முடியும்? நமக்கு தான் இந்த சளி பிடிச்சிருக்கு, நமக்கு தான் இந்த மாதிரி ஒரு போராத காலம் இது மாதிரி ஆறுது. நாம் இப்போ இவாளை என்ன பண்ணுறதுன்னு உடனே என்ன பண்ணுறான், ஒரு பிராமணனை கூப்பிட்டு, ஒரு அந்தணனை கூப்பிட்டு இவாளை கொண்டு போய் மெதுவாக விதர்ப்ப நாட்டில் இவ அப்பா இருக்கார் வீமன், அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்லி விட்டு போகிறான். அந்த பிராமணனை கூப்பிட்டு போகிறவன் என்ன பண்ணுறான், அந்த பிராமணன் நடுவையில் விட்டு போயிடுறான். விட்டுட்டு போன உடனே இவாளை ஒரு பாம்பு சர்ப்பம், பெரிய சர்ப்பம், அம்பரீஷன் ஒரு சர்ப்பம். அந்த சர்ப்பம் அந்த அந்த பாரத ஒரு அம்பரீஷன் இல்லை, இது வேற ஒரு அம்பரீஷன். இந்த அம்பரீஷன் ஒரு சர்ப்பம் இவாளை அப்படியே பிடிச்சிக்கிறது, இவாளை சுற்றி அப்படியே இது பண்ணிக்கிறது, முழுங்கிறதுக்கு பார்க்கறது. மலைப்பாம்பு, அது சர்ப்பம் இல்லை, சாரி மலைப்பாம்பு. மலைப்பாம்பு முழுங்க பார்த்த உடனே இதை ஒரு வேடன் பார்த்துறான். வேடன் பார்த்த உடனே என்ன பண்ணுறான், அந்த மலைப்பாம்பை கொன்று இந்த தமயந்தியை மீட்கிறான். தமயந்தி அந்த குழந்தைகளை மீட்கிறான். தமயந்தி 2 குழந்தைகளும் வந்த உடனே அவனுக்கு என்ன ஆயிடுறது, ரொம்ப இவன் மேலே ரொம்ப ஒரு மாதிரி நாட்டமாயிட்டு. இந்த வேடம் காப்பாற்றி தமயந்தி அடையிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அவங்ககிட்ட இருந்து அவள் தப்பிக்கிறான். அவங்ககிட்ட இருந்து அவள் தப்பிச்சு என்ன பண்ணுறா, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம இந்த உடம்பை வச்சுட்டு நம்ம அழகி பேரழகி, இந்த அழகே நம்மளுக்கு கெடுதலாக இருக்குது, என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லைன்னு இந்த 2 பசங்களையும் கூப்பிட்டு மெதுவாக அவள் தட்டு மாதிரி சேதி நாடுன்னு ஒரு நாடு. சேதி நாடுன்றது யாருன்னா சிசுபாலனோட நாடு. சிசுபாலன் அப்போ இல்லை, சிசுபாலன் அப்புறம் ஆட்சிக்கு வரான். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அதுக்கு முன்னாடி நடந்தது, எப்பயோ நடந்தது. சிசுபாலன் சேதி நாட்டுக்கு போயிட்டு சேதி நாட்டில் பணி பண்ண வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு வேற நான் நான் நாடு வடிக்க சுற்றிட்டு இருக்கேன். 2 பசங்களை வச்சு காப்பாற்றணும்னு அந்த சேதி நாட்டு அரசன் என்ன பண்ணுறான், சரி போனால் போகிறது, இவளுக்கு வேலை கொடுக்கலான்ட்டு அவளுக்கு வேலை கொடுத்து அவளை அந்த இடத்துல பணி பண்ண நாட்டில் வச்சுருக்கான். சேதி நாட்டில் இருக்கா பாதுகாப்பாக 2 குழந்தைகளோட. இது வீமனுக்கு தெரியுது. விதர்ப்ப நாட்டு இந்த நாட்டு அரசன் இருக்கான் பாருங்க வீமன், அவனுக்கு தெரியுது. இது தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணுறான், உடனே ஆள் அனுப்புறான். விதர்ப்ப நாட்டு அரசன் தான். விதர்ப்ப நாட்டு அரசன் என்ன பண்ணுறான், உடனே தன்னுடைய படையாள்களை பட்டாளத்தை அனுப்பி அவளை காப்பாற்றி கூட்டினுவாங்க. அவளை அந்த சேதி நாட்டிலேருந்து உரிய மரியாதையோட தமயந்தி அங்கே இருக்கா, குழந்தைகள் இருக்குது, அவளை கூட்டின்னு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறான். அதே மாதிரி அவன் அவளை மீட்டு கூட்டின்னு போயிடறான். கூட்டின்னு போய் அவன் நாட்டில் வச்சுக்கிறான். தமயந்தி இருக்கா, அவள் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கா 2 குழந்தைகளோட. இப்படியே இங்கே போயின்னு இருக்கு. இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, இந்த நலன் இப்படி வெளியில் தப்பிச்சு போகிறான் பார்த்தீங்களா. தப்பிச்சு போகும்போது அவனை இந்த சனியினோட தாக்கம், சனியோட ஏவலால் கார்கோடகன்னு ஒரு பாம்பு, அந்த பாம்பு காட்டில் போகும்போது கடிச்சுடுது நலனை. கடித்த உடனே நலன் தன்னங்கரையில் ஆகிடுறான். உருவமே நலனோட உருவமே அழகான உருவம். நலனுடைய உருவம் ரொம்ப அப்படியே நம்மளுக்கு பார்த்தா பரவசம் கொள்கிற உணவு, அந்த மாதிரி உருவம். அந்த உருவத்தை அப்படியே கண்ணங்கரையில் ஆக்கி ஒரு மாதிரி தெரியாத ஆக்கி விட்டுருவான், கண்டுபிடிக்க முடியாத. நான் அந்த கார்கோடகனோட விஷம் ஏறி எடுக்குது உடம்பெல்லாம். ஆனாலும் இவன் பண்ணிருக்கிற இவனுடைய முன்னோர்கள் இவன் பண்ணிருக்கிற நியாயத்தால் அவன் சாகலை, உயிரோட இருக்கான். எப்படியோ தப்பிச்சு போயிட்டு என்ன பண்ணுறான், அயோத்திக்கு போயிடுறான். அயோத்தியில் போய் அங்கே ருதுபர்ணன் ஒரு ராஜா அப்போ ஆண்டுன்னு இருக்கான். அந்த ருதுபர்ணன்கிட்ட தேர் ஓட்டியாக சேர்ந்துறான். நலன் தேர் ஓட்டுறதுல நல்லவன். அதே மாதிரி சாப்பாடு சமையலில் அவனுக்கு ஈடு யாருமே கிடையாது. அதுதான் இன்றைக்கும் நலபாகன்னு சொல்லுவா பாருங்க. நலபாகன்றது நல்ல அறுசுவை உணவுக்கு நலபாகன்னுவா. நலபாக நடராஜன் ஒரு சமையல்காரர் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நாள் இருந்தார். அவர் இப்போ இருக்காருன்னு தெரியல, இப்போ இல்லை, அவர்லாம் காலமாயிட்டாருன்னு நினைக்கிறேன். நலபாக நடராஜன் அவர் தான் முதல்ல இந்த சமையல் கலையை எல்லா இடத்துக்கும் அறிமுகப்படுத்தி கல்யாண சமையல் எல்லாம் அப்படியே எடுத்து செய்வார் பாருங்க. அவருக்கு பேரே நலபாக நடராஜன் தான் வச்சுருந்தார். அவர் பேர் நடராஜன், மயிலாப்பூர்ல இருந்தார். அது அவரோட இதில் அந்த மாதிரி இவன் என்ன பண்ணா, நலனுக்கு இது 2 தேர் ஓட்டுறதுல மன்னன், சமையல்லையும் மன்னன். இவன் என்ன பண்ணுறான், போகிறான். நீ சமையலில் மன்னன்னா எப்படின்னா விறகு இல்லாமலே சமைக்கக்கூடிய சக்தி உண்டு இவனுக்கு. நெருப்பு இல்லாமலே சமையலை பண்ணக்கூடிய சக்தியெல்லாம் உண்டு. அதெல்லாம் நலன்கிட்ட இருக்கு. நலன் என்ன பண்ணுறான், அந்த போய் அந்த அயோத்தி நாட்டு அரசன் ருதுபர்ணன்கிட்ட வேலைக்கு சேர்ந்துடுறான் இல்லையா. இவன் இங்கே இருந்துகிட்டே இருக்கா. எப்படியோ நலன் உயிரோடு இருக்கான்றது மட்டும் இவளுக்கு தெரியுது. ஏன்னா இவளுக்கு அந்த சகுனங்கள்லாம் இவளுக்கு பண்ணுற சகுனங்கள்லாம் நல்ல சகுனங்களாக வருது.
இவளுக்கு ஒன்றும் கெடுதலாக வரல. அதனால நலன் உயிரோடு இருக்கான்னு நம்புறா. நலன் இருக்கான்னா அவனை வர வைக்கிறதுக்கு என்ன வழி? நலன் இருக்கான்றது தெரிஞ்சு போகிறது. அவனை இங்கே எப்படி நம்ம வர வைக்கிறது அப்படின்ட்டு பிளான் பண்ணுவான். பிளான் பண்ணி என்ன பண்ணுவா, அப்பா கிட்ட சொல்லுவா, கேட்பா, இது மாதிரி எனக்கு வந்து நீங்கள் வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, சுயம்பரத்துக்கு மறுபடியும் மறுமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்வா. உடனே மறுமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன். மறுமணத்துக்கு ஏற்பாடு பண்ணால் நலன் சாகலைன்றது தெரியுது. மறுமணத்துக்கு ஏற்பாடு பண்ண உடனே 56 தேச ராஜாக்களுக்கும் இந்த மாதிரி தமைஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருப்பாள். அவ்வளோ அழகி. அவளுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம், நீங்கள் ராஜாக்கள்லாம் கலந்துக்கலாம், அவள் சுயம்பரம் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு எல்லா ராஜாக்களுக்கும் செய்தி வச்சுருவா. அயோத்திக்கு செய்தி வருது, ரிதுபர்ணனுக்கு வருது. ரிதுபர்ணனுக்கு வந்து அங்கே தானே இவர் நாளான்னு வந்து தேரோட்டியாக இருக்கான். உடனே ரிதுபர்ணனும் போகணுன்ட்டு என்ன பண்ணுறான், தேரோட்டியாக அவரை நலனை கூப்பிட்டு, தேரை எடு, நம்ம போகலாம், நம்மளும் அங்கே போகிறோம், அந்த தமயந்தி சுயம்பரத்தில் கலந்துக்கிறோம், தேரை நீ ஓட்டு எடுன்னுவார். உடனே சரி, நலனுக்கு அங்கே போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது இல்லையா, கிடைக்கிறது. இருந்தாலும் தன்னுடைய நிலைமை நினைச்சு ரொம்ப அழறான். இது மாதிரி தமயந்தி இன்னொரு கல்யாணத்துக்கு அவள் ஒத்துட்டு பண்ணுறாளே அப்படின்னு. ரொம்ப இது மாதிரி நம்ம உயிரோடு இருக்கோன்றதே அவளுக்கு தெரியலையா, நம்ம செத்து போயிட்டோமா, சரி நம்ம செத்து போயிட்டோம்னு நினச்சிட்டு இருப்பா. அதனால அவள் ஏற்பாடு பண்ணுறான். அவளை குறை சொல்லி என்ன புண்ணியம் இல்லை, நம்ம நேரம் அப்படின்னு எவ்வளவு கஷ்டப்படுறா நலன்றதை சொல்கிறார். இந்த பிரகத்வசு இருக்காரு, இந்த பிரகத்வசு முனிவர் வந்து இவனுக்கு சொல்லிட்டு இருக்காரு, நம்ம தர்மருக்கு, நீ கஷ்டப்படுறேன்னு சொன்னியே, உன்னை விட எவ்வளோ கஷ்டம்லாம் பட்டிருக்கா பாருன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறார், அங்கேருந்து வரார். அங்கேருந்து வந்து அந்த தேர் எடுன்னார். தேரோட்டி மேலே ஏறி உட்காந்த உடனே என்ன பண்ணுறா, தேர் வந்து இவர் ராஜா கிளம்பினதே ரொம்ப லேட்டு, 2 நாள் தான் இருக்குது. இவா வந்தாகணும். ஒரு பகலில் இவா வந்து ட்ராவல் பண்ணி, ஒரு பகல் ஒரு ராத்திரி ட்ராவல் பண்ணால் தான் இவா வர முடியும். அதேமாதிரி ராத்திரியில் தேர் ஓட்டுறதுலேயும் நலன் கில்லாடி. அந்த காலத்தில் ராத்திரியில் வந்து கணக்கே வைக்க மாட்டேன், ராத்திரியில் எங்கேயும் தங்கிடுறதுன்ற தான் பண்ணுவோம். ஆனால் இவர் தேர் ஓட்டினா தான் வர முடியும் போல இருக்குது. இந்த ராஜா, அயோத்தி ராஜா ரிதுபர்ணன் சொல்கிறான், நீ வந்து தேரை நல்லா ஓட்டணும், வேகமாக ஓட்டினா தான் நம்ம போய் சேர முடியும், இல்லாட்டா நம்ம சிவம்பரம் நேரத்துக்கு போக முடியாது போல இருக்கு அப்படின்வான். நான் ஓட்டி கொண்டு போய் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு நலன் வந்து அவனுடைய சாகசத்தை காட்டுவான். அதுதான் அப்போ என்ன பண்ணுவோம், தேர் ஓடுற வேகத்தில் அந்த ரிதுபர்ணனோட மேலே துண்டு கீழே விழுந்துடும். மேலே துண்டு கீழே விழுந்துருச்சு எடுன்றதுக்குள்ள 240 மைல் போயிருக்குமா அவன் தேர். அப்போ என்ன ஸ்பீடில் போயிருக்குன்னு பார்த்துக்கோ. இரு நலனே இரு, தேரோட்டியே இரு, துண்டு விழுந்துட்டு எடுக்கணும்னு சொல்கிறாரா. அது தெரிஞ்சு இவர் சொல்கிறதுக்குள்ள தேர் வந்து 240 மைல் போயிட்டான். இந்த வார்த்தையை சொல்லி முடிச்சு நலன் புரிஞ்சுட்டு தேர்றதுக்குள்ள 240 மைல் போயிட்டான் தேர். அதுதான் சொல்லுவார், மேலாடை வீழ்ந்தது எடு என்று சொல்வதற்குள் 4 காதம் நகர்ந்ததுவே. இது வந்து நலவன்பால இருக்க ஒரு வரி, நலனோட தேர் ஓட்டுற திறமையை சொல்ற வரி அது. மேலாடை வீழ்ந்தது, மேலாடை கீழே விழுந்துட்டு, எடு என்று சொல்வதற்குள் 4 காதம் நகர்ந்தது. 4 காதம் அது தேர் ஓடிச்சுன்னு சொல்லல, நகர்ந்ததுன்ற. நகர்ந்தது தானே, தேர் ஓடிச்சுன்னா அவனோட ஓட்டம் எப்படி இருக்கும் அதை சொல்கிறேன். அதை சொல்லி அங்கே என்ன பண்ணுறார், கொண்டு போய் விடுறார், போயிடுறான். இவர் வந்து ஒரு பகல்லையே போயிடுறார். ஒரு பகல்லையே காத்தாலே வண்டி தேர் எடுத்த உடனே அன்றைக்கி சாயந்தரமே இவன் வந்து அந்த விதர்ப்ப நாட்டுக்கு போயிடுறார். விதர்ப்ப நாட்டுக்கு போன உடனே வீமன் வந்து தமயந்திக்கு கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடெலாம் பண்ணியிருக்கான். எல்லாம் நடக்கிறது, எல்லாம் சேர்ந்துருக்க நேரத்தில் இவன் என்ன பண்ணுவா, இங்கே இவனோட பிள்ளை இருக்கா இல்லையா, இந்திரசேனி, அந்த 2 குழந்தைகளை இந்த நலனை இப்போ இவனை பார்த்த உடனே சந்தேகம் வரும் அவளுக்கு. அயோத்தியோட ராஜா வந்திருக்கான், ராஜாவோட தேரோட்டியாக ஒருத்தன் வந்திருக்கான், ஆள் கண்ணங்கரையில் இருக்கான், உருவமே தெரியல, ஆனாலும் இவங்கிட்ட வந்து ஒரு வேகம் இருக்கு. இவ ஒரு பகலில் தேரை ஓட்டிட்டு வந்துட்டான்னு சொல்கிறா இல்லையா, அதை போய் அவர் சொல்கிறாருங்க. அந்த ரிதுபர்ணன் வந்து எல்லார்கிட்டையும் சொல்கிறார், ஒரே பகலில் நம்ம ஒரு ராத்திரி ஒரு நைட்டு ஓட்டினா 2 நாள் ஓட்டினாலே நம்மளால் வர முடியாது, ஒரே பகலில் இவங்க கொண்டு என்னைக்கு சேர்த்துட்டான், நான் சுயம்பரத்துக்கு எவ்வளோ நேரம் முன்னாடியே வந்துட்டேன், அப்படி ஒரு தேர் ஓட்டுறான், தேர் ஓட்டுறதுல ரொம்ப கில்லாடிங்க, தன்னோட தேர் அப்படியே போய்க்கே சொல்கிறார். ஆனால் இதை கேட்டு இந்த தமயந்தி தேர் நன்னா நலன் ஓட்டுவான்னு தெரியும், யார் அவன்னு பார்க்குறான். பார்த்தா நலன் மாதிரியும் தெரியுது, உருவம் அங்கே அசைப்பு சாயம் எல்லாம் அப்படிதான் தெரியுது. ஆனால் கண்ணங்கரையில் இருக்கான், உருவம்லாம் மாறி போயிருக்கு ஒரு மாதிரி. என்ன இப்படி இருக்கானே இவன் நானா தேர் இந்த அளவுக்கு ஓட்டுற தேர் வந்து நல்ல நாள் தானே முடியும், வேற வேலையும் முடியாதுன்ட்டு என்ன பண்ணுறான்,
இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்க சொல்கிறான். அப்போ இவன் வந்து ராத்திரி இவன் சாப்பிட்றதுக்காக சமைப்பான். அங்கே சமைக்கும்போது விறகு இல்லாமலே சமையல் பண்ணுவாங்க. இதை இந்த பசங்க ரெண்டும் ஒழிஞ்சு இருந்து பார்த்துரும். இந்த இந்திரசேனனும் இந்திரசேனையும் பார்த்து போய் நல்லா நான் தமயந்திக்கிட்ட சொல்லுவோம். இது மாதிரி குழந்தை இதுவாயிருக்கு, அவர் வந்து சாதம் பண்ணார், ஆனால் நெருப்பு எரியலமா, நெருப்பு எரியாமலே சாதத்தை பண்ணி எல்லாம் தலையெல்லாம் பண்ணி வச்சு சாப்பிட்டாருன்னு இவன் கன்ஃபார்ம் பண்ணிடுறான். அவன் தான் நலன் தான். ஏன்னா நலனால தான் நெருப்பு இல்லாத சமையல் பண்ண முடியும். அதை தெரிஞ்சுட்டு அப்புறம் அவன் வரா. அவன் வந்து நலனை கூப்பிட்டு தனியாக சந்திச்சு, இது மாதிரி தான் யார், நான் எதுக்காக நான் இந்த சுயம்பரத்தை சொன்னேன்னா இதுக்கு தான், நான் வந்து உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பண்ணேன். இதை நீ நல்ல காலம் நீ வந்துட்ட, எனக்கு இது போகிறோம், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுநாள் ராஜாக்களுக்கு நடுவில் அவன் சொல்லிடுறான், டிக்ளேர் பண்ணுறான். இந்த ஆக்சுவலாக இந்த சுயம்பரத்தில் வந்து நலனை தான் நான் எதிர்பார்த்தேன், நலனதை வந்துட்டார், அதனால நலனையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்கள்லாம் பொறுத்துக்கணும் இல்லை. அதெல்லாம் இந்த வருஷம் ராஜா கிட்டே சொல்கிறேன். ராஜாக்களும் ஒருத்தனோட மனைவி அவன் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சு போகிறது இல்லையா, நலன் உயிரோடு இருக்கான்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரின்னு எல்லாம் ஒத்துக்கிறேன். நலன் மறுபடியும் கல்யாணம் பண்ணுறேன். ஆனால் நலனுக்கு மட்டும்தான் ரெண்டாவது கல்யாணம், அதே பொண்ணு அதே புள்ள, ஆனால் ரெண்டாவது மறுமணம். ஆனால் அது திருமணம் வந்து அது மறுமணம். அந்த நேரத்தில் கரெக்டாக சனியும் விலகிறார். சனி 7 வருஷம் முடிஞ்சு போகிறது. இதெல்லாம் முடிஞ்ச காட்டுக்குள்ளே அலைஞ்சது தெரிஞ்சது அவஸ்தப்பட்டது எல்லாம் முடிஞ்சு போயிடுது. முடிஞ்சு போனோடனே சனி விலகும் போது சனி நலன்கிட்ட கேட்பார், தனியாக உனக்கு என்ன வர வேணும்னு கேட்பார். ஒன்றும் இல்லை, என் சரித்திரத்தை நினச்சாலோ கேட்டாலோ அவளுக்கு நீ கஷ்டப்படுத்தக்கூடாது, அவளை வந்து நீ தொந்தரவு பண்ணக்கூடாது, அவளை ரொம்ப படுத்தக்கூடாது உன்னோட சனி தசையால் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அப்போ தர்மருக்கு வந்து சனி தசை பிடிக்க போகிறது. அதனால இந்த இவர் இருக்கா பிரகத்வசு, இந்த பிரகத்வசு சொல்கிறார். அதுக்காக தான் சொல்கிறார், நலனோட கதையை சொல்கிறார். இந்த நலனோட கதையை நீ கேட்டிருக்க இல்லையா, அதனால உனக்கு வந்து சனி பகவான் இப்போ பிடிக்க, உனக்கு சனீஸ்வரன் பிடிக்க காலம் ஆரம்பமாயிருக்கு, அதனால தான் உனக்கு இந்த கஷ்டம்லாம். இருந்தாலும் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டார், இந்த கதையை நீ கேட்டிருக்க இல்லையா அப்படின்றத சொல்லுவார். இந்த நலனுக்கு அப்புறம் என்ன பண்ணுற, இந்த நலன் நாட்டை ஆண்டுருக்கான். நாட்டை ஆண்டுருக்கும்போது இந்திரசேனன் ஒருத்தருக்காங்க. இந்திரசேனைக்கு யாரோ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போயிடுறா. இந்த இந்திரசேனை இருக்கா இல்லையா, இவளுக்கு கல்யாணம் பண்ணணும். அதாவது தமயந்தியோட பொண்ணுக்கு, இந்த நலன் தமயந்தியோட பொண்ணு இந்திரசேனை, அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். அவளுக்கு வந்து நலாயினின்னு ஒரு பேர் உண்டு. இந்திரசேனைக்கு நலாயினின்னு ஒரு பேர் உண்டு. இந்த நலாயினிக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறான், நல்ல புத்திசாலி அவன். இந்திரசேனை வந்து பிரமாதமான ஒரு பொம்னாட்டியாக வளர்க்குறா. எதிலும் எதிர்த்து பேசி, சுப்ரியா மாதிரி எல்லாத்தையும் எதிர்த்து கரெக்டாக கேள்வி கேட்டு பதில் சொல்லி எல்லாம் பண்ணக்கூடிய நம்ம இந்து தர்மத்தில் மாறாத இருக்கிற ஒரு பெண்ணாக அவள் இருக்கா. அவளை வந்து நலன் கேட்குறான், இது மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ணணும், என்ன பண்ணணும்னு கேட்பார். அதை நீ இப்போ பார்க்காத, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நானே பார்த்துக்கிறேன்னா சரி, நான் எனக்கு தனியாக இடம் வேணும்னு வாய்வேன். தனியாக அவளுக்கு ஒரு மாளிகை அமைச்சு கொடுத்துருவார். கொடுத்துட்டு இவரோட முத்திரம் மோதிரத்தையும் கொடுத்துருப்பார். உங்கள் நலனோட முத்திரம் மோதிரத்தையும் அந்த நலாயினிக்கிட்ட கொடுத்துருப்பார். நலாயினி வந்து நலனுடைய பெண்ணு, ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுத்துருவார். முத்திர மோதிரத்தை கொடுத்து, நீ எந்த ஆணை விரும்புறியோ அந்த ஆண்கிட்ட இந்த முத்திர மோதிரத்தை கொடுத்து அனுப்பு, நான் அவனே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன். இது வந்து அந்த காலத்திலேயே பெண்களுக்கு சுதந்திரம் இருந்திருக்குன்றது அவ்வளோ ரெண்டா தெரியாது பாருங்க. இந்த முத்திர மோதிரத்தை கொடுத்து அனுப்பு. இப்போ எல்லாம் பெண்கள் வந்து நேராகவே இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும். அப்போ அது கிடையாது. நீ எந்த ஆணை சந்திக்கிறியோ, உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவர்கிட்ட இந்த முத்திர மோதிரத்தை கொடுத்து என்கிட்ட என்னை பார்க்க சொல்லு, அவருக்கும் உன்னை பிடிச்சிருக்கான்றதை நான் கேட்குறேன், கேட்டுட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறேன். கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி பண்ணுறேன். அதே மாதிரி இருக்கார். ஒரு தடவை மௌத்கல்ய மகரிஷின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த மௌத்கல்ய மகரிஷி என்ன பண்ணுறார், வராரு அந்த பக்கம் வரும்போது பார்த்தா இந்த நலாயினிக்கு கல்யாணம்னு போட்டுக்கும். இவர் நேராக போவார், எல்லாம் ஏற்பாடு பண்ணுவார், தாடி மீசையோடு இருப்பார், அப்படியே ஒரு மாதிரி ரிஷியாக இருப்பார். ரிஷியாக போய் நேராக அந்த நலராஜா கிட்ட, நல மகாராஜா கிட்ட கேட்பார், உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா நலாயினியன்னு. அவர் நலன் மனசுக்குள்ளேயே சிரிச்சுட்டு இவர் இப்படி வந்து கேட்குறாரு. இவருக்கு நம்ம எப்படி இல்லைன்னு எப்படி சொல்கிறது, சரி நம்ம என்ன முடிவு எடுத்துக்குமோ அதை சொல்லிவிடுவோன்ட்டு, அது மாதிரி என் பொண்ணு அங்கே இருக்கா, அவளை போய் நீங்கள் பார்த்து அவங்ககிட்ட பேசிட்டு அவள் சம்மதத்தை கேட்டுன்னு வாங்கோ, அவள் சம்மதம் இல்லைன்னா இது கொடுப்பா, அந்த முத்திர மோதிரத்தை கொடுப்பா, அதை வாங்கிட்டு வாங்கும் அப்படின்னு சொல்கிறா. சொல்லி அனுப்புகிறா. அந்த மௌத்கல்ய நலாயினியை சந்திக்கிறதுக்கு போகிறார். நாளைக்கு மீதியை பார்ப்போம். தேங்க்யூ.